நிறம் மாறும் உலகில் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். எதுக்கு இங்க வந்த? நீங்க தானேங்க போ சொன்னீங்க. போ சொன்னேன், சரி. திரும்ப வர சொல்லியே. என்ன பதிலே காணோம்? என்னங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? நீங்க தானுங்க கேசரி எல்லாம் எடுத்து கொடுத்து உங்க அண்ணன்ட்ட போய் கொடுத்துட்டு பாத்துட்டு வான்னு சொன்னீங்க. இப்ப இவ்வளவு வேக்கையான பேசுறேல்ல, நான் சொன்னப்பையும் இதே மாதிரி பேசிருக்கணும்ல. சோத்து குறையா, துணிமணி குறையா? அண்ணன் வீட்டை போய் ஆசீர்வாதம் வாங்கினா அது மட்டும் தான் குறையா? சரி, எதுக்கு அந்த குறைய வச்சுக்கணும்னு? பிடிக்காதவனா இருந்தாலும் போய் பார்த்துட்டு வான்னு சொன்னேன். எப்படி? பிடிக்காதவனா இருந்தாலும் போய் அவனை பார்த்துட்டு வான்னு சொன்னேன். எதுக்கு சொன்னேன்? ஏன்னா நான் நல்லவன். என் பொண்டாட்டி கஷ்டப்படுறாளே நினைச்சு எங்க ஏழை கேசரி அள்ளி அள்ளி வச்சு போயிட்டு வாசல்லன்னு பெருந்தன்மையா சொன்னேன். உண்மையிலே புருஷனை மதிக்கிறவளா இருந்தா நீ என்ன சொல்லியிருக்கணும்? என்னங்க திடீர்னு இப்படி ஒரு வார்த்தையை சொல்றீங்க? நான் எதுக்குங்க அவனெல்லாம் போய் பார்க்கணும்? அப்படி நீ சொல்லியிருக்கணுமா இல்லையா? உங்களுக்கு ஒருத்தர் ஆகலைன்னா எனக்கு அவன் தேவையில்லைங்க. அது அண்ணனா இருந்தா கூட அவனை போய் பார்க்க மாட்டேன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? உங்களுக்கு பிடிக்காத இடத்துக்கு நான் போக மாட்டேங்க. ராம இருக்கிற இடம் தான் சீதைக்கு அயோத்தின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? நீ எப்படி சொல்லி? எப்படா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவான்னு காத்துக்கிட்டு இருந்த மாதிரி கேசரியை தூக்கிட்டு குடு குடு குடுன்னு ஓடுற. ஏய், எதுக்காக கேசரியா அள்ளி அள்ளி போட்டு கொடுத்து அனுப்பிச்சேன் தெரியுமா? அண்ணனா புருஷனான்னு நான் உனக்கு ஒரு பரீட்சை வச்சேன். அண்ணன் தான் முக்கியம்னு நான் வச்ச பரீட்சையில நீ தோத்துட்ட. இந்த பரீட்சையில தோத்து போன பிள்ளைகளை கிளாஸ் ரூமுக்குள்ள வாத்தியார் விடுவாரா, விட மாட்டாரா? இருந்தாலும் நான் அவ்வளவு கொடூரமானவன் இல்லை. ஏன் சொல்லு? நான் நல்லவன். இப்ப கூட உங்களை வீட்டை விட்டு துரத்தி விடுறது கரெக்ட். ஆனா நான் மன்னிச்சு விட்டுருவேன். ஏன் சொல்லு? கல்யாண நாள் பரிசா உங்க அண்ணனுக்கு இன்னைக்கு பெரிய கிஃப்டா கொடுத்துருக்கேன். நீ உங்க அண்ணனுக்கு பிறந்தநாள் பரிசா கேசரியை கொடுத்த. எனக்கு அடுத்த பிறந்தநாள் வரைக்கும் தாங்கிறது மாதிரி சந்தோஷம் கொடுத்துருக்க. இன்னைக்கு நான் நிம்மதியா படுத்து தூங்குவேன். ஏன் சொல்லு? உங்க அண்ணன் என் முன்னால தோத்து போய் ஆமானப்பட்டு நின்னா பாரு. இப்படி 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 தலை குனிச்சு நின்னா பாரு. அது என் கண்ணு முன்னால வந்து 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 போயிட்டு இருக்கு. இதுதான் ஆரம்பம். இனிமேல் தான் உங்க அண்ணனுக்கு இருக்கு. இந்த கான்ட்ராக்டை எடுப்பேன்னு சவால் விட்டேன், எடுத்து காமிச்சேன்ல. இதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் உங்க அண்ணன் என்கிட்ட எப்படி அவஸ்தைப்பட போறான்னு பாரு. இதுதான் உன் பிறந்தநாளுக்கு நான் கொடுக்கிற பரிசு. எப்படி? அப்படியே இந்த சந்தோஷத்தோட ஜாலியா போய் தூங்கு. பா. சிவசாமிடா, சிவசாமி. என்னங்க என்னங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல, வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்லாம் வாங்கலான்னு போனோம், லேட் ஆயிடுச்சு. வந்துட்டேன்னு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. அதனால என்ன, பரவாயில்ல. சரி, நீங்க போய் கை கால அலம்பிட்டு வாங்க, நான் தோசை ஊத்துறேன். வேணாம் புஷ்பா. ஏன், என்னாச்சு? மறுபடியும் உங்க மச்சான் பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டாரா? ஏங்க உங்க மேல அப்படி என்னதாங்க கோவம்? சொல்லி தொலைக்க வேண்டியதானே. நம்ம குடும்பத்துல வாழவே கூடாதுன்னு நினைக்கிறாரா? ஏங்க உங்களை போட்டு இந்த பாடுபடுத்துறாரு? என்ன பாடுபடுத்தினாலும் பரவாயில்ல, நான் பொறுத்துக்குவேன். ஆனா என்ன பழி வாங்குறதா நினைச்சுக்கிட்டு என் தங்கச்சியும் பூங்குடியும் அவன் படாத பாடுபடுத்துறான். இன்னைக்கு கூட
ஆபீஸ்க்கு என் தங்கச்சியை கூட்டிட்டு வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திட்டான். என்னங்க சொல்றீங்க? ஆமா புஷ்பா, என் தங்கச்சிக்கு பிறந்த நாள் பரிசு தரேன்னு சொல்லி அவளை ஆபீஸ் கூட்டிட்டு வந்தான். எனக்கு அப்பவே தெரியும் அவன் ஏதோ பிளான் பண்ணியிருக்கான்னு. ஆனா என் தங்கச்சி தான் அவனை ரொம்ப நம்பி வந்துட்டா. என் அண்ணன் முன்னால என் புருஷன் எனக்கு பரிசு தர போறாருன்னு அவ முகத்துல எவ்வளவு சந்தோஷம் இருந்துச்சு தெரியுமா? ஆனா அவன் என்ன பண்ணான் தெரியுமா? ரோடு கான்ட்ராக்ட் எடுத்தவங்க எல்லாம் வர சொல்லி எல்லாரையும் வாபஸ் வாங்க சொல்லிட்டான். அதனால அண்ணன் போஸ்ட்ல அவனுக்கு அந்த கான்ட்ராக்டை கொடுக்க வேண்டியதா போயிடுச்சு. அவன் என் தங்கச்சி கிட்ட உன் அண்ணங்கிட்ட கேட்ட இல்ல சட்டம் எல்லாம் பேசுறான், இப்ப பார்த்து எப்படி பழி வாங்கிட்டேன்னு சொல்லி இதுதான் உனக்கு பிறந்த நாள் பரிசுன்னு சொல்லிட்டு போயிட்டான். அவ அப்படியே உடைஞ்சு போய் அழுதா. என்னால் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியல. எனக்கு வந்த கோவத்துக்கு அவனை இழுத்துட்டு போய் பலார் நாள் அறவுன்னு தோணுச்சு. ஆனா என்னால ஒரு வார்த்தை கூட பேச முடியல. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் என் தங்கச்சியும் பூங்கொடியும் இந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்க போறாங்களோ தெரியல. உங்க மச்சான் மனசு மாறணும், இல்லனா கட்ட வேகிற வரைக்கும் பொறுத்துக்கிட்டு போகணும். அவங்க வாழ்க்கை கடைசி வரைக்கும் இப்படிதான் இருக்க போகுது. அப்பா, நம்ம மாமாக்கு தான் கான்ட்ராக்டை கொடுக்க போறீங்களா? ஆமாப்பா, மற்றவங்கெல்லாம் வாபஸ் வாங்கினதுனால கண்டிப்பா அவனுக்கு தான் கொடுத்தாகணும். அந்த மனுஷன் மட்டும் கான்ட்ராக்ட் எடுத்தாருன்னா கண்டிப்பா உங்ககிட்ட பிரச்சனை பண்ணதான் போறாரு. அப்பா, பேசாம கான்ட்ராக்ட் அவருக்கு இல்லைன்னு சொல்லிடுங்க. அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுப்பா. சட்டத்துக்கு புறமா நான் நடக்க மாட்டேன். சட்டப்படி அவனுக்கு கொடுக்கணும், நான் அதை கொடுப்பேன். அவன் நல்லபடியா பண்ணானா அவனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒருவேளை அதில் ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா அதை பார்த்து நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏங்க, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. ஏய், எதுக்கு பயம்? இல்லங்க, இந்த கான்ட்ராக்ட்ல ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு எனக்கு நல்லா தெரியுது. அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, நீ ஒன்றும் பயப்படாத, எல்லாம் சரியாயிடும். சரி, நீங்க 2 பேரும் வெளியே போயிட்டு வந்திருக்கீங்க. உங்க 2 பேருக்கும் என் கையால தோசை போட்டு என்னங்க? எதுவும் சொல்லாத, சூடா தோசை வரும். டேய், என்னடா உங்க அப்பா புதுசா குண்டை தூக்கி போட்டுட்டு போறாரு? மா, அப்பா அதெல்லாம் ஈஸியா சமாளிச்சிருவாரு. நீ எதுக்கு பயந்துட்டு இருக்க? சும்மா இரு. அப்பன புள்ளையும் ஒரே மாதிரி இருங்க. நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருமா. இன்னைக்கு அப்பா தோசை சுடுறேன்னு சொல்லியிருக்காரு. நல்ல தோசை சாப்பிடலாம். அப்படி போட்டனா? வா.